அவசரத்துக்கு கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. இம்மா நீ லீவ் நாளில் கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டியாம்மா? எதுக்குமா நொயின்னு கால் பண்ணே இருக்கேன். அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 1.5 லட்சம் போட்டு விடுறா. 1.5 லட்சமா? என்னமாச்சு? கலடி மண்டே எதுவும் போட்டுருச்சா? இல்லடா. வீட்டில் யாருக்கும் உடம்பு எதுவும் சரியில்லையாம்மா? இல்ல. அண்ணன் எதுவும் வயசுக்கு வந்துட்டானா? இல்லடா, நாங்க எங்களோட மகளிர் மன்றம் தெரியுமா? நான் மகளிர் மன்றத்தில் இருக்கேன் தெரியுமா? ஆமா, இந்த மகளிர் மன்றம். அதுல ஒரு 10 பேரை சேர்ந்து இந்த நியூ இயர்க்கு கோவா போறோமா? அடங்கம்மால கோவா போறியா? உனக்குலாம் மண்டைக்கு ஏறி போய் கிடக்குமா? அதான் இப்படிலாம் பேசி நிறுத்துற நீ. ஏமா கோவா போக கூடாதாமா? போக கூடாதாவா? எங்களை மாதிரி இளவட்ட பயலுக பொண்ணுங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் பிளானா போட்டு கேன்சல் ஆகி எங்களால் போக முடியாத ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் வந்து கோவா. எங்கனாலேயே போக முடியல. நீ இந்த வச்சிருக்கிற இந்த கிளை குரூப்ஸை வச்சுக்கிட்டு நீ கோவா போறோம்னா உனக்கு எவ்வளவு இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் பிளான் பண்ண தெரியாது. நாங்க பக்காவா பிளான் பண்ணிருக்கோம். என்ன இந்த பாடா பீச் இருக்குல, அங்க ஒரு ரிசார்ட் புக் பண்ணிருக்கோம் ஸ்விம்மிங் பூலோட. டெம்போக்கு 1.5 லட்சம் மாத்திரம் இடிக்குது. அதனால நீ வேகமா அனுப்பி விடுமா. 1.5 லட்சம் நான் போட்டு விடுமா. 1.5 லட்சம் இடிக்குதோ? போடுறேன். ஆனா ஒண்ணுமா, ஆளாப்பட்ட தலையே அவரோட ரசிகர் மன்றத்தை மெயின்டைன் பண்ண முடியாம கழிச்சு போட்டு போயிட்டாரு. நீ எப்படிதான் இந்த அம்மாமார்கள்லாம் இந்த மகளிர் மன்றத்தை வச்சுக்கிட்டு இந்த இத்தனை வருஷமா தேய்ச்சிக்கிட்டு திரியேன்னு எங்களுக்கு தெரியலம்மா. போவா போயிட்டு வா. போனை வை, நான் போட்டு விடுறேன்.